ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் விராஜை பற்றி அந்த பொண்ணு நியூஸில் தப்பாக சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போயிருப்பான். இப்போ அதே சமயம் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, ஒரு மீட்டிங் இருக்குது சீக்கிரமாக வாமா அப்படின்னு. உடனே இவளும் கிளம்பி போயிடுறா. அங்கே போனால் எல்லாரும் இவளை பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவள் வந்து ஒரு நியூஸ் போட்டா இல்லையா விராஜை பற்றி, அது வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் ஹையில் போயிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே ப்ரொமோஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ட் பாய் வந்து பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். யார் வந்திருக்கா, நீ ஏன்டா அப்படி பயப்படுறன்னு கேட்டா, எனக்கு தெரியும் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த விராஜ் பையன் தான் வந்திருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு பாஸும் கேட்குறாரு, நீ யாருப்பா, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டால், என் பேர் தான் விராஜ் டோப்ரால், என்னை பற்றி தான் உங்கள் ரிப்போர்ட்டர் இந்த அனன்யா மேடம் வந்து தப்பாக நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் தெரியுது இவன் தானோ அது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டால், உங்கள் நியூஸ் சேனல் என்னை பற்றி தப்பாக நியூஸில் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து மானன ஸ்டேட் வழக்கு உங்கள் மேலே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் உன்னை பற்றி உண்மையை தானடா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அது உண்மைன்னு நீ ப்ரூவ் பண்ணவே இல்லையே. இன்ஃபேக்ட் ப்ரூஃபே இல்லாமல் ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்கான மன்னிப்பு இப்போ இங்கே எல்லாருக்கும் முன்னாடி என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து அவனோட கண்ணத்தை கட்டி ஓங்கி அரைஞ்சிவிட்டு, ஓங்கிட்ட எதுக்கிட்ட அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும், நீ பண்ண தப்பை தானே அவள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு பேசி திட்டி விட்டுறாங்க. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல. என்னோட எதிரி இந்த அனன்யா தான். அவள் என்கிட்ட இப்போவே மன்னிப்பு கேட்கணும். இல்லை மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவள் சொன்னானா, அப்போ என்னை பற்றி தப்பாக நியூஸில் சொன்னா இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் அவள் வந்து ப்ரூஃபோட ஆதாரத்தோட என்ன வந்து தப்பானவன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அது உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பாக என்னால் முடியும். நான் உன்னை பற்றின உண்மையை தானே சொன்னேன். அப்போ உன்னை பற்றின ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன்னோட உண்மையான சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன், அதுவும் லைவ்லேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லைவ்லேயே இவனை பீஸாக ஆக்க முடிவு பண்ணிட்டா. பட் அதுக்கும் அவன் கொஞ்சம் கூட அசரல. ஓகே, உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்ததும் அங்கே ஒரு மீன் தொட்டி இருக்குது, அதில் ஓடிட்டு இருக்க மீனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ அந்த எடுபடியும் கேட்குறான், என்னாச்சு பாஸ் உங்களுக்கு, அந்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கல, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு அம்மா உங்கள் கணத்தை கட்டி ஓங்கி ஒரு அரை பொலிர்னு விட்டுச்சு, அதுக்கும் நீங்கள் எந்த பதிலடியுமே கொடுக்கல, அப்படியே அமைதியாக வந்துட்டீங்க அந்த பொண்ணுக்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு. ஏன் பாஸ் அமைதியாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பையிலும் அங்கே இருக்கிற மீனை பார்த்துக்கிட்டு, இதோ இங்கே இருக்குது பாரு மீன், இந்த மீன் மாதிரி தான் அந்த அனன்யாவும், அவளை எப்போ எந்த இடத்துல தூண்டில் போட்டு பிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா, எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அனன்யாவும் அவனை பற்றின உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டா இல்லையா. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அவன் தேடிட்டு இருக்கா. பழைய நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் மாட்ட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கா. அதே சமயம் அவன் நியூஸில் பேசினா இல்லையா, அந்த நியூஸை வந்து இப்போ இங்கே நம்ம ராகுவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துடுறாங்க, அம்மா உட்பட. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு யாரு, இவ எதுக்காக நம்ம ஜான்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கா, அப்போ ஜான்வியை பற்றி இவளுக்கு எல்லாமே தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோட பேர் அனன்யா கோஷுங்கிற பேரும் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இந்த அம்மாவும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க, இவ பேர் அனன்யா கோஷ் அப்படிங்கும் போது இவளோட உடம்புல தான் என்னோட பொண்ணோட இதே இருக்கணும், அதனால தான் அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ இப்போ விராஜை எதிர்த்து போராடிட்டு இருக்கா, அது நல்லதுக்கு இல்லை. அந்த பையன் வந்து இவளை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விடிஞ்சதுமே அவள் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அனன்யா கோஷை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அவங்க இப்போ இல்லை வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட அட்ரஸை கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இந்த சைக்கோ பையலும் கூலாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம அனன்யா தான் வந்திருக்கா. அவன் நேராக இவங்கிட்ட வந்துட்டு, ஜான்வியை நீ தானடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் கூலாக உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கான். உங்ககிட்ட தாண்டா நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிளேட்டெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கா. உடனே இவனும் ரிலாக்ஸ், இப்போ எதுக்கு இப்போ கத்துற, உன்னையால் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வா மேடம்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாருமா நீ ரொம்ப அதிகமாக கோவப்படுற, அது உன்னோட ஹார்ட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த இதயத்தில் வந்து கையை வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அவளும் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்போ திரும்பவும் காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுபடியும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சேனல்லேருந்து தான் நிறைய பேர் கேமரா தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனும் டோரை சாத்திட்டு, பிரபு சேனல்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் தான் வர சொன்னேன், அவங்க எல்லாரையும் உள்ளே விடு அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் உள்ளே வந்துட்டு கேமராவை அங்கேயும் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இவனை பற்றின உண்மையை லைவில் வந்து சொல்ல போகிறா இல்லையா, ப்ரூஃபோட காமிக்க போகிறா இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணுமா, டீசருக்காக வீடியோ எடுக்க
வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா, இரு நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ வீடியோவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என் பேரு விராஜ் டோப்ரால், என்னை பற்றின உண்மையை தான் உங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் அனன்யா கோஸ் வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கு ப்ரூஃபை கலெக்ட் பண்ணிவிட்டு என்னை பற்றின உண்மையை உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வந்து லைவில் சொல்ல போகிறாங்க. உண்மை ஜெயிக்குதா பொய் ஜெயிக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ கொடுத்து முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஜான்வியோட அம்மா அட்ரஸை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. இவங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியல. யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், உங்கள் பொண்ணு பேர் தானே அனன்யான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு தான் என் பொண்ணை பற்றி நியூஸில் சொல்லிட்டு இருந்தா, நான் தான் ஜான்வியோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அனன்யாவும் அங்கே வரா. அவளை பார்த்து அடுத்த செகண்டே இவங்க வந்து நிற்கிறது தன்னோட பொண்ணு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே அவளை ஆனந்த கண்ணீரோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் தானே ஜான்வியோட அம்மா, உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ நீங்களே என் வீடு தேடி வந்திருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், ஜான்விக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? நான் அந்த விராஜ் டோப்ராலோட உண்மையான சுயரூபத்தை எல்லாருக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். அதுக்கு உங்களோட உதவி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான்வியை பற்றி கேட்டுகிட்டு இருக்கா. ஆனால் அந்த அம்மாவோ, இல்லைம்மா நீ என் பொண்ணை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா உனக்கு நல்லது. ஏன்னா அந்த விராஜ் ரொம்ப மோசமானவமா, அவனை எதிர்த்து போராடாத, அப்புறம் உனக்கு தாமா ஆபத்து வரும். இதை நான் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ணை பற்றி எதுவுமே சொல்லாமல் இங்கே இருந்து போயிடுறாங்க. ஆனால் இவ விடுவாளா? அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அவங்களோட வீட்டையுமே கண்டுபிடிச்சிடுறா. அதாவது நம்ம ராகவ் வீடு வரைக்குமே வந்துட்டா. நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு கேட்டாமா, சொல்லுங்க ப்ளீஸ், நான் ஜான்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமை மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் ஜான்வியை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள், எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த பையன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டான் இல்லையா நம்ம ஜான்வியை, அதுலேருந்து அப்புறம் அப்பா மேலே திருட்டு பழியை போட்டு அவர் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தினது, அப்புறம் பாட்டியை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு அவங்கள கோமாக்கு அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த பையன் ஜான்வியை வச்சுட்டு என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினானோ அது எல்லாத்தையுமே இவகிட்ட சொல்லிடுறாங்க. இவளுக்கும் நம்ம ஜான்வியோட கதையை கேட்டு ஒரு செகண்ட் அப்படியே அழுக வந்துடுது, அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ராகவோட அம்மாவும், எனக்கும் அந்த விராஜை பற்றி தெரியாது, அவன் ரொம்ப நல்லவனு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும், அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவன் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க முன்னாடி தானே அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்க. ஸோ அந்த விஷயமே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணும், அந்த வீடியோ எனக்கு கிடைக்குமா ப்ளீஸ், அதை என்கிட்ட தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த வீடியோ என்கிட்ட இல்லை, அந்த வீடியோ போலீஸ்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ எனக்கு வேணுமே, அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும், ஓகே நான் கமிஷனர்கிட்ட பேசி அந்த வீடியோ எப்படியாவது உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது போதுமே, அந்த வீடியோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவனோட உண்மையான சுயரூபம் எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் வெளிச்சம் போட்டு காட்டிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே ஒரு கதவு தானாகவே ஆடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு கேட்குறா, இது யாரோட ரூமு அப்படின்னு கேட்டால், இது வந்து ராகோசியாவோட ரூமு அப்படின்னு சொன்னதும், நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும், போய் பாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளும் அந்த ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்க்குறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோயினோட சாரி தான் இருக்குது. அதையுமே தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோயினோட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஃபைலுமே இருக்குது. அதை இவ கவனிக்கல. அதை மட்டும் பார்த்துட்டா நம்ம ஜான்வியோட இதயம் தான் இவளோட உடம்புல இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். அதை கவனிக்காமல் இவ பாட்டுக்கு அங்கே இருக்கிற வலையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அங்கே நம்ம ராகோசியாவோட அந்த அழகான ஃபோட்டோவுமே இருக்குது. அதையுமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் அங்கே குங்குமம் இருக்குது. அந்த குங்குமத்தை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஜன்னல் கதவு காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குது. உடனே இவ அந்த ஜன்னல் கதவை சாத்திட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது திரும்பவும் அந்த ஜன்னல் கதவு தானாக ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் அது படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி காத்தடிக்கிறதுல டேபிள் மேலே இருக்கிற அந்த ஃபைலு தானாக கீழே விழுந்துருது. அதை இவன் நோட் பண்ணிட்டா. அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே இவங்களும் கேட்குறாங்க, இந்த பொண்ணு அனன்யா யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஜான்விக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா, பரவாயில்ல இது மூலமாவது அந்த விராஜ் பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ மை காட் அந்த ரூமில் தானே ஜான்வியோட ஃபைல் இருக்குது, அதை அவள் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அதை அவள் பார்க்குறதுனால என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ தான் இவங்களும் உண்மையை சொல்கிறாங்க. நம்ம ஜான்வியோட இதயத்தை வேறு யாருக்கும் வைக்கல, அது இந்த பொண்ணுக்கு தான் வச்சுருக்காங்க, இவ பேர் தான் அந்த அனன்யா கோஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க ஓமா, அப்போ சியாவோட இதயம் வந்து இந்த பொண்ணோட உடம்புல தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஆனால் இந்த விஷயம் அனன்யாவுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு டாக்டரும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காருல, அதனால வாங்க அந்த ஃபைலை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஃபைலை கையில் வச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்கா. அதை பார்த்து இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்போ இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவள் வந்து அந்த ஃபைலை ஃபுல்லாக படிக்காமல் அதில் பாதி விஷயம் இருக்கும் இல்லையா, அதாவது சியாவுக்கு அந்த விராஜ் பாய்சனை கொடுத்துருக்கான், அப்புறம் ஆன்டிடியூஸும் கொடுத்துருக்கான். அப்படி இருந்துமே எதுக்காக சியாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆமாம், அவன் விஷத்தை கொடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆன்டிடியூஸே கொடுத்துருக்கான்,
நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, இருங்க நான் அதை படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப படித்து பார்க்கறதுக்குள்ளே அவங்க டக்குன்னு அந்த ஃபைலை பிடுங்கிடுறாங்க அவள் கையிலேருந்து. வேணாமா, இதை நீ படிக்க வேணாம், ஜான்வியே இறந்து போயிட்டா அப்படிங்கும் போது இதை படித்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக் அங்கேயே வச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா இவங்களும் உமா கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க, உண்மையிலே சியாவோட இதையும் இந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஆனால் அந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. அது அவளுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு நல்லது. ஒருவேளை அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விஷயம் விராஜுக்குமே தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து. அப்புறம் அந்த பொண்ணு அந்த விராஜ் என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால எப்படியாவது அந்த விராஜ் கிட்டேருந்து இந்த பொண்ணை தள்ளி வைக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி பேச இருக்கும் போதே பார்த்தா அந்த பொண்ணு கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுறா. இவங்க பேசின எல்லாத்தையுமே அவள் கேட்டுடுறா. அப்போ நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு ஜான்வியோட இதையும் என்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுவும் அந்த பேக்கை மறந்தாப்புல வச்சுட்டு போனதுனால தான் திரும்ப வரும்போது இப்போ இந்த உண்மையை அவள் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.